திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் அக்கட்சியின் தலைவர் ஸ்டாலின் தலைமையில் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்றது. வரும் ஜூன் 1ஆம் தேதி மதுரையில் திமுக பொதுக்குழு கூட்டத்தை நடத்துவது என்று இந்த கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளது. அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் அதற்கான பணிகளை திமுக தீவிரமாக மேற்கொண்டு வருகிறது. இந்த நிலையில் மதுரையில் பொதுக்குழு கூட்டம் நடைபெறுவது அரசியல் அரங்கில் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது. சென்னை தாம்பரத்தில் உள்ள ஒரு தனியார் பல்கலைக்கழக நிறுவனத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்க பாஜக தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா சென்னை வந்தார். சென்னை வந்த அவரை பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், எம்எல்ஏ வானதி சீனிவாசன், மூத்த தலைவர் பொன் ராதாகிருஷ்ணன், தமிழிசை சவுந்தரராஜன் உட்பட பலர் வரவேற்றனர். இந்நிலையில் சென்னையில் தமிழக பாஜக மாநில மையக்குழு கூட்டம் நேற்று காலை நடைபெற்றது. கூட்டத்திற்கு பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் தலைமை தாங்கினார். பாஜக தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா முன்னிலை வகித்தார். இந்த கூட்டத்தில் பாஜக மாநில மேலிட இணை பொறுப்பாளர் பி. சுதாகர் ரெட்டி, வானதி சீனிவாசன், தமிழிசை, ராஜா மற்றும் மாநில நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் சட்டப்பேரவை தேர்தலை எதிர்கொள்வதற்கான பணிகள் உள்ளிட்டவை குறித்து ஆலோசிக்கப்பட்டது. மேலும் பாஜகவினர் மற்றும் கூட்டணி கட்சிகளை அரவணைத்து செல்வது தொடர்பாகவும் ஆலோசனை நடத்தப்பட்டது. ஜே.பி. நட்டாவின் வருகையை முன்னிட்டு பாஜகவின் முக்கிய நிர்வாகிகள் சென்னையில் தங்கியிருக்க வேண்டும் என தமிழக பாஜக தலைமை அறிவுறுத்தியிருந்தது குறிப்பிடத்தக்கது. இந்த கூட்டத்தை பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை புறக்கணித்து விட்டார். இது பாஜக வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தேமுதிகவில் இருந்து விலக மாட்டேன் என்று முன்னாள் எம்எல்ஏ நல்லதம்பி வீடியோ வெளியிட்டு விளக்கம் அளித்துள்ளார். தேமுதிகவில் இருந்து நான் விலகப் போவதாக தவறான செய்தி பரப்பப்பட்டு வருகிறது. இறுதி மூச்சு வரை தேமுதிக தொண்டனாகவே இருப்பேன் என்று கூறியுள்ளார். வீட்டில் கூட பாதுகாப்பாக வாழ முடியாத கொடும் சூழல் நிலவுதான் திராவிட மாடலா என நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் கூறியுள்ளார். தனிப்பட்ட கொலை, முன்விரோத கொலை, குடும்ப கொலை, குடிபோதை கொலை, எங்கோ ஓரிடத்தில் கொலை என்று படுகொலைகளை வகை பிரித்து பாகுபடுத்தி சட்டம் ஒழுங்கு சீரழிவை நியாயப்படுத்தும் முதலமைச்சர் ஸ்டாலின், நீங்கள் கூறிய எந்த கும்பலும் குறை சொல்ல முடியாத ஆட்சி இதுதானா? குடும்பங்களாக குறிவைத்த கொலைகள் நடைபெறுகிறது. ஒரே பகுதியில் அடுத்தடுத்து பல முறை கொலைகள் நடைபெறுகிறது. ஆனாலும் கொலைகளை தடுக்க முடியவில்லை, கொலையாளிகளை பிடிக்க முடியவில்லை என்றால் தமிழகத்தில் காவல்துறை என்று ஒன்று உண்மையில் செயல்படுகிறதா? தமிழகத்தில் சட்டத்தின் ஆட்சிதான் நடக்கிறதா? இவையும் திராவிட மாடலின் சாதனைகளில் வருகிறதா என்ற அடுக்கடுக்கான கேள்விகள் எழுகிறது என்று குறிப்பிட்டுள்ளார். பகல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு பிறகு இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே பதற்றம் நீடித்துள்ளது. இதற்கிடையில் கர்நாடக வீட்டு வசதி மற்றும் சிறுபான்மை நலன் அமைச்சர் ஜமீர் அகமது கான் கூறிய கருத்து வைரலாகி வருகிறது. செய்தியாளர் கூட்டத்தில் பேசிய ஜமீர் அகமது கான், நாங்கள் இந்தியர்கள், நாங்கள் இந்துஸ்தானிகள், பாகிஸ்தான் நம்முடன் எந்த உறவையும் கொண்டிருந்ததில்லை. பாகிஸ்தான் எப்போதும் நமக்கு எதிரியாக இருந்து வருகிறது. ஒரு போர் நடந்தால் நான் தயாராக இருக்கிறேன். ஒரு அமைச்சராக பாகிஸ்தானுடன் போரை நடத்த நான் தயாராக இருக்கிறேன். இந்தியாவின் சார்பாக போரில் பங்கேற்க நானே அங்கு செல்வேன். தேவைப்பட்டால் நான் ஒரு தற்கொலை குண்டுதாரியாக கூட மாறுவேன். நான் கிண்டல் செய்யவில்லை. நாட்டின் நலனுக்காக மோடியின், அமித்ஷாவும் என்னை தற்கொலை குண்டுதாரியாக்கினால் நான் அந்த குண்டை அணிந்து பாகிஸ்தானுக்கு செல்வேன் என்று அல்லாவிடம் சத்தியம் செய்கிறேன் என்று தெரிவித்துள்ளார். மேலும் பகல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு எதிராக ஒவ்வொரு இந்தியரும் ஒன்றுபட வேண்டும் என்றும் தேசிய பாதுகாப்புக்காக மத்திய அரசு கடுமையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். சமூக வலைதளங்களில் திமுக நிர்வாகிகள் பொறுப்புணர்ந்து பேச வேண்டும் என நிர்வாகிகளுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இது குறித்து அவர் மேலும் கூறும்போது, கேமராக்கள் நம்மை சுற்றி இருப்பதை அறிந்து பொறுப்புணர்வுடன் பேச வேண்டும். திமுக அரசின் சாதனைகளை மக்களிடம் அதிகம் கொண்டு செல்ல வேண்டிய பொறுப்பு நிர்வாகிகளுக்கு தான் உள்ளது. அதனால் சமூக வலைதளங்களில் திமுக நிர்வாகிகள் பொறுப்புணர்ந்து பேச வேண்டும் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். பஞ்சாப் முன்னாள் முதலமைச்சரும் காங்கிரஸ் எம்பியுமான சரண்ஜித் சிங் சன்னி, பகல்காம் தாக்குதல் நடந்து 10 நாட்களுக்கு பிறகு அரசாங்கம் எதுவும் செய்யவில்லை. நாங்கள் உறுதியான நடவடிக்கைக்கு கோருகிறோம். பாகிஸ்தானுக்கு எதிராக என்ன நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை பார்க்க முழு நாடும் பார்த்துக் கொண்டிருக்கிறது. 56 அங்குல மார்பளவு கொண்டவர் செயல்படுவதற்காக மக்கள் காத்திருக்கிறார்கள். நம் நாட்டின் மீது ஒரு குண்டு வீசப்பட்டால் நமக்கு தெரியாதா? பாகிஸ்தானில் நாங்கள் ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடத்தியதாக அவர்கள் கூறுகிறார்கள். எதுவும் நடக்கவில்லை. சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கை நாம் பார்க்க முடியவில்லை. யாருக்கும் அது தெரியாது. இன்று வரை சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கின் போது என்ன நடந்தது என்பது நமக்கு தெரியாது. அதற்கு ஏதாவது ஆதாரங்கள் இருக்க வேண்டும் என்று தெரிவித்தார். சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கு ஆதாரம் இல்லை என்று சரண்ஜித் சிங் சன்னி பேசியதற்கு பாஜக கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக பேசிய டெல்லி அமைச்சர் மஞ்சிந்தர் சிங் சிர்சா, ராணுவமும் விமானப்படையும் பொய் சொல்வதாகவும் பாகிஸ்தான் உண்மை சொல்கிறது என்றும் மீண்டும் மீண்டும் குற்றம் சாட்டும் காங்கிரசும் ராகுல் காந்தி குடும்பத்தினரும் என்ன மாதிரியான மனநிலையை கொண்டுள்ளனர்? சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடத்தப்பட்டதாக பாகிஸ்தானை கூறிய போதிலும் இவ்வாறு கூறுகிறார்கள். உங்களுக்கு ஆதாரம் வேண்டும் என்றால் ராகுல் காந்தியுடன் பாகிஸ்தானுக்கு சென்று சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் எங்கு நடந்தது என்பதை தெரிந்து கொள்ளவும் என்று தெரிவித்துள்ளார். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.